ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உளுந்து புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆன பிறகு இதை வந்து நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே பேன்லேயே நம்ம 1/2 டம்ளர் அளவுக்கு அரிசியும் வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 5020 புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இந்த புட்டுக்கு வந்து நீங்கள் புழுங்கல் அரிசியும் எடுத்துக்கலாம், பச்சரிசியும் எடுத்துக்கலாம். அரிசியையும் நல்லா ஒரு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆன பிறகு இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த உளுந்தும் அரிசியும் நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இதோட பக்குவம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அரிசி மாவு நம்ம வந்து ரெடிமேடாக கடையில் வாங்குறது எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாவு வந்து நல்லா ஆறிடுச்சு. இதில் வந்து கொஞ்சமாக ஒரு சிட்டிகை போல் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா புட்டு மாவுக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம எந்த டம்ளரில் உளுந்து அரிசியும் எடுத்தோமோ அதே டம்ளரில் 3/4 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு சின்ன சின்ன கட்டியெல்லாம் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அதை மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா நல்ல பூவாட்டம் வந்துடும். இப்போ பாருங்கள், நம்மளோட புட்டு மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு டம்ளரில் போட்டு நான் வந்து இன்றைக்கி வேக வைக்கிறேன். உங்கள்கிட்ட புட்டு வேக வைக்கிறது இருந்தது அப்படின்னா அதில் கூட போட்டு நீங்கள் வேக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வந்து நம்ம உளுந்து புட்டு மாவு போட்டுக்கலாம். இதுக்கு நடுவில் வந்து நான் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். மேலே கொஞ்சமாக புட்டு மாவு சேர்த்து இதை வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் 3 டம்ளரில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் தான் இதை வந்து ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறேன். தண்ணி நல்லா சூடான பிறகு இதை வந்து நம்ம உள்ளே வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் பார்த்திங்க அப்படின்னா அகாரோ பிராண்ட்லேருந்து இதோட கெப்பாசிட்டி வந்து 5 லிட்டர். இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிறத நம்ம நார்மலாக இட்லி பாத்திரத்தில் கூட போட்டு அப்படியே வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட புட்டு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ரெடியான புட்டில் வந்து நம்ம கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த உளுந்து புட்டுக்கு வந்து நம்ம நாட்டு சர்க்கரையை விட பனை சர்க்கரை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் வந்து இன்றைக்கி இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாம் சுகர் எடுத்திருக்கேன். இது கூடவே நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்து நல்லா கலந்து இதை வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த புட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.